மதுரை வாடிவாசல் பகுதியில் அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய வாடிவாசல் பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் 12 மணி நேரத்திற்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவுகள் அங்கு எடுத்து செல்லப்படக்கூடிய சூழல்கள் கூட பல நெருக்கடிகள் காவல்துறையினரால் இருக்கிறது அப்படின்னு அங்குள்ள பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்திலிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம். செந்தில், தற்போது அங்கு அலங்காநல்லூர் வாடிவாசலில் போராட்ட காலத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவர்களுடைய கோரிக்கை என்ன இருக்கு? அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன மாதிரியா இருக்கு? அந்த சூழ்நிலைகளை குறித்து சொல்லுங்க. கோபால், இன்று காலை முதலே இங்கே திரளாக கூடிய ஆயிரக்கணக்காக கூடிய இளைஞர்களையும் சகோதர சகோதரிகளும் இங்கே ஜல்லிக்கட்டை நிச்சயமாக நடத்தி தர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இங்கே குழுமி இருந்து முழக்கங்களில் ஈடுபட்டு தங்களுடைய போராட்டத்தை அறவழியில் ஈடுபட்டு வந்ததை தொடர்ச்சியாக நேரலையில் நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக நேயர்களும் பார்த்திருப்பார்கள். அந்த இடத்தில் 5 மணி அளவிற்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 மணியோடு உங்கள் போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று காவல்துறை இங்கே அவர்களிடம் கோரிக்கை வைத்த போதும் கூட அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் நீட்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 மணிக்கு பிறகு சற்றே இங்கே இருக்கக்கூடிய உள்ளூரை சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்போது 10 மணியை தாண்டி இருக்கக்கூடிய இந்த நிலையில் சாரியாக மீண்டும் கூட உள்ளூரை சேர்ந்த பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் மீண்டும் இந்த போராட்ட களத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். வரக்கூடிய வழிகளில் ஆங்காங்கே அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினாலும் கூட அந்த தடையை தாண்டி இந்த போராட்ட களத்திற்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர் மக்கள் இங்கே போராட்ட களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வெளியூரை சேர்ந்த இளைஞர்களுக்கு இங்கே மொத்தமாக சமைத்து அவர்கள் உணவு அளித்ததை நாம் பார்த்தோம். அதேபோல் இங்கே சில பெண்கள் இங்கே இந்த இரவு நேரத்தில் கண்விழித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் அவர்கள் தேநீர் உள்ளிட்டவற்றை அளிக்கக்கூடிய அந்த காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெண்கள் ஏராளமாக இப்பொழுது வந்திருக்கிறார்கள். இந்த இரவு நேரத்தில் கூட நம்மிடையே சில சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். அவங்க இந்த போராட்டத்தில் இந்த இரவு நேரத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கலாம். உங்க பேர் என்ன? இந்த போராட்டத்தில் இந்த இரவு நேரத்திலும் நீங்கள் ஈடுபட்டிருப்பதற்கான காரணம் என்ன? என் பேர் அழகுமணி சார். இங்கே நாங்கள் அசலூர்காரங்க இங்கே இருக்கிறாங்க. எங்களை உள்ளூர்காரங்கள உள்ள நுழைய விட மாட்டாங்க. எங்களுக்காண்டி அவங்களே சாப்பாடு இல்லாமல் பசியும் பட்டினியாக கிடைக்கல. நாங்கள் எப்படி சார் வீட்டில் பார்த்துட்டு இருக்க முடியும்? எங்கள் பொதுமக்களுக்கு எங்களுக்கும் பொது உரிமை கொடுக்கணும். நாங்கள் இங்கே உட்கார்றதுக்கு எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கணும். எங்கள் ஊருக்காரங்க பூரா பேர் இங்கே இருக்கணும் சார். எல்லாத்துக்கும் இவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அசலூர்காரங்க பட்டினியும் பசியுமா கிடக்குறாங்க. நாங்கள் வீட்டில் அவங்கவுங்க நீங்கள் வீட்டில் போய் இருங்க, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு இவங்க எதுக்கு சார் சொல்கிறாங்க? போலீஸ்காரங்க சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? எங்கள் உரிமையை நாங்கள் பார்க்குறோம், அவங்க உரிமையை அவங்க பார்க்கணும். காவல்துறையினர் உங்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள கூடாது, நீங்க வீட்டுக்கு திரும்பி போங்கிற மாதிரி எதுவும் சொன்னாங்களா? கூடாதுன்னு சொல்றாங்க. உள்ளேயே நுழையாதீங்க, அவங்க இருந்துட்டு போறாங்க, நீங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு இல்லாத உரிமை எங்களுக்கு இல்லாத உரிமை அவங்களுக்கு கொடுக்கணுமா? நாங்க சொல்லுங்க சார். அசலூரக்காரங்க அவங்க இருக்காங்கன்னா அதையும் தான் பார்க்கணும். அவங்கள மீறி நாங்களும் தான் போராட்டம் பண்ணணும். எங்களுக்காண்டி தானே அவங்க போராட்டம் பண்றாங்க. அவங்கள விட்டுட்டு நாங்க போய் வீட்டுல ஹாயா சாப்பிட்டு தூங்குன்னு சொன்னா அதை நாங்க ஒத்துக்க முடியாதது. உங்களுடைய இந்த போராட்டம் எதுவரை நீடிக்கும்? உங்களுடைய கோரிக்கைகள் ஒருவேளை ஏற்கப்படாவிட்டால் கூட இந்த போராட்டத்தை எவ்வளவு தூரம் நீட்டிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்? நாங்க நீடிப்போம் சார். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு அவுத்து விடுற வரைக்கும் நாங்க இங்கேயே போராட்டம் பண்ணுவோம். எத்தனை நாள் 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல சார். இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம் நாங்க. கோபால், 10 நாட்கள் ஆனாலும் இங்கிருந்து நகரப்போவதில்லை. வெளியூர்காரர்கள் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளூர்காரர்கள் எங்களை காவல்துறை அனுமதிக்க மறுக்கிறது. எங்களால் எப்படி வீடுகளில் உறங்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை இங்கே இருக்கக்கூடிய சகோதரி எழுப்பியிருக்கிறார். மற்றும் ஒரு சகோதரி நம்மிடையே இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். உங்க பேர் என்ன? இந்த போராட்டத்தில் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் ஈடுபடுவதற்கு உங்களை எது தள்ளியது? சார், என் பேர் இந்திராணி. நான் இதே ஊர் சார். பிறந்து வாழ்ந்தது கட்டி கொடுத்த எல்லாமே இதே ஊர். எங்க உரிமை நாங்கள் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்பா? எந்த ஊர்ல இருந்து பசங்க பொண்ணு இருக்காங்க. நாங்க எதுக்கு எங்களை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சார். எங்களுக்கு அவங்க இருக்காங்க. அவங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன் சார். இந்த போராட்டம் இந்த ஜல்லி நடக்கிற வரைக்கும் நாங்கள் 10 நாள் 20 நாள் இங்கே தான் சார் இருப்போம். இப்போ 10 நாட்கள் இல்லை, 20 நாட்கள் இல்லை, உயிரே போனாலும் கூட நாங்கள் இங்கே இருப்போம். ஜல்லிக்கட்டு நடக்கும் வரை அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாம் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகள், சிறுமிகள் கூட இங்கே இருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. வயதான முதியவர்கள், பாட்டிகள், வயது முதிர்ந்த காலத்திலும் அவர்களும் இந்த நல்ல இரவு நேரத்தில் 10 மணியை தாண்டி இரவு நேரத்தில் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்கிறோம். வயது வித்தியாசமின்றி சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்று அனைவரும் மீண்டும் இங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள். 5 மணிக்கு பிறகு சற்றே உள்ளூர் மக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாலும் கூட அதன் பிறகு இப்பொழுது மீண்டும் மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டம் இங்கே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கோபால், இவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்பது ஜல்லிக்கட்டு நடக்கும் வரை 10 நாட்கள் ஆனாலும் 20 நாட்கள் ஆனாலும் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஜல்லிக்கட்டு காளைகள் வாடி வாசலிலிருந்து சீரிப்பாயும் வரை நாங்கள் இங்கிருந்து நகரப்போவதில்லை என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். கோபால், செந்தில், காவல்துறையினர் அங்கு உண்ணாவிரதம் போராட்டம் இருப்பதற்கு 5 மணி வரை தான் பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இரவு 10:30 மணி அளவில் கூட தற்போது கூட நடந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து காவல்துறையினர் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு?
காவல்துறையின் நடவடிக்கைகளை பொறுத்தவரை நம்ம இங்கிருந்து நீங்க பாக்குறீங்க, நமக்கு போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் அலைபேசிகளில் இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் தான் நாம் செய்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மங்களாக காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து உள்ளூர் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத வகையில் அவர்கள் தடுப்புகளை ஏற்படுத்தி அங்கே மக்கள் இந்த போராட்டத்தில் மேலும் கலந்து கொள்ள முடியாத வகையில் அவர்கள் அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய மக்களை, உள்ளூர் மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய விதத்திலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் புதிதாக யாரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத வகையில் அவர்கள் இங்கே பாதுகாப்பு அரண்களை சாலைகளில், பிரதான சாலைகளில் அமைத்து வெளியூரிலிருந்து வரக்கூடிய இளைஞர்களையும் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இன்று காலை முதலே இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஏராளமான பெண்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சில சகோதரிகள் தங்களுடைய உடல் உபாதைகளை தாண்டி தங்களுடைய இயற்கை உபாதைகளை கூட கழிக்க வழியில்லாத நிலையில் இங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மருத்துவ வசதி தேவைப்படக்கூடிய சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். பலரும் கூட நம்மிடம் பேசுகின்ற பொழுது சர்க்கரை நோய், இருதய நோய் உள்ளிட்டவர்கள், இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக சிலர் நம்மிடம் தெரிவித்தார்கள். அவர்களுக்கான மருந்து மாத்திரைகள் இல்லாத நிலையிலும் கூட இந்த இரவு நேரத்திலும் சல்லிக்கட்டு ஒன்றே எங்களுடைய தீர்வு என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையை பொறுத்தளவில் இன்று மாலை நாம் காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் பேசினோம். நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சியில் நேரலையாக அது வந்தது. அவரை பொறுத்தளவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடக்க வேண்டிய கட்டாயத்தில் காவல்துறை இருக்கிறது. அந்த இடத்துல நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய இந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வராத வரையில் எங்களால் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்பதில் எங்களுக்கு சில சிக்கல்கள் இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியான முறையில் இந்த போராட்டத்திற்கான ஒரு அடையாள ரீதியிலான இந்த போராட்டமாக இவர்கள் இதை எடுத்துக்கொண்டு இவர்கள் 5 மணியோடு தங்கள் போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அமைதியாக கலந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை காவல் கண்காணிப்பாளர் விடுத்தார். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து இவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள்.